அனைவருக்கும் வணக்கம். நாங்க திருப்பூர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கோம். அதுபோக எங்களோட தூத்துக்குடி அசோசியேஷன்ல இருந்து இங்க எல்லாரும் வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க 5/3/2025 இருந்து மாமூல் தரமாட்டோம் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம த்ரூ மீடியாவும் த்ரூ பேப்பர் மூலியமாவும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம். என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்கன்னா, நாங்க திருப்பூர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் திருப்பூர்ல இருந்து ஏத்துற எக்ஸ்போர்ட்டர் கம்பெனிஸ் லோடிங் சார்ஜும் அங்கிருந்து தூத்துக்குடிக்கு வர டிரான்சிட் சார்ஜ் மட்டும்தான் நாங்க பில்லுல ஷாரிஃப்ல கொடுத்துருக்கோம். பட் இங்க இறக்கும் போது அன்லோடிங் சார்ஜ் எங்களையே கொடுக்க சொல்லி கஸ்டம்ஸ்லயும் சிஎஃப்எஸ்லயும் இவ்வளவு நாள் ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. இதை நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கும் சிஹெச்ஐக்கும் புரிய வச்சு இன்னைக்கு 5/3 இருந்து மாமூல் தரமாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை எக்ஸ்போர்ட்டரும் சிஎஃப்எஸ் நிர்வாகம் பிளஸ் சிஹெச்ஐ மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் எல்லாரும் எங்களோட கோரிக்கையை செவிசாச்சு எங்க கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா வண்டியும் இங்க மாமூல் இல்லாம சிஹெச்ஐ த்ரூ சிஹெச்ஐ மூலியமா எக்ஸ்போர்ட்டர் மாமூல் இல்லாம எல்லா குட்ஸும் இறக்கியிருக்காங்க. ஸோ எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு சிஹெச்ஐ மற்றும் எக்ஸ்போர்ட்டர் அனைவருக்கும் நன்றி. ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. ஆர்ப்பாட்டத்தை ஏற்கனவே நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்து மூலியமா இன்னைக்கு ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கேன். இந்த ரிசல்ட் மறுபடியும் கண்டினியூ ஆகணும். இன்னைக்கு இத்தனை பேர் கூடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு மட்டும் கொடுத்து இவங்களை சமாளிச்சு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் திருப்பி எங்களுக்கு பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்காம தவிர்க்குமாறு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி திரும்பவும் நாங்க மறுபடியும் இதே மாதிரி கோரிக்கை வச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல ஈடுபடுற மாதிரி இன்னைக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அறவழி போராட்டம் தான். எந்த இடத்துலயும் எங்கனால எந்த இடத்துலயும் சேதாரமோ எந்த ஒரு விஷயமே இது வரைக்கும் நடக்கலைங்க, நடக்கவும் நாங்க விட மாட்டோம். அது எங்களுடைய வேலையும் இல்லை. சரிங்களா? நாங்க மாமூல் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது எங்களுடைய பொறுப்பு. சிஎஃப்எஸ் ஓட கேட்டு வரைக்கும் தான். கேட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கஸ்டோடியன்ல நாங்க பணமாவோ இதாவோ எதுவுமே கொடுக்க கூடாது. அது எல்லாமே சிஹெச்ஏவும் பார்வேர்டும் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இதுபோக ஏற்றுமதியாளர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு சிஎஃப்எஸ் காரங்களுக்கும் பார்வேர்டருக்கும் அதுக்கு பணத்துக்கு உண்டான அனுமதி அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அதை பேசி முடிச்சுக்குவாங்க. இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிரும். இதுல எந்த இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட்டர் உள்ள வர மாட்டான். அவங்களுக்கு ஏன் நாங்க தொந்தரவு இல்லாம தொழில் பண்ண முடியும். ஏற்கனவே எங்களுக்கு தொழில பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களையும் தாண்டி செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு மேல எங்களால இதை எதுவுமே சமாளிக்க முடியாதுங்கிற கண்டிஷன் வந்ததுனாலதான் நீங்க அந்த போராட்டத்தையும் முன்னால கொண்டு வந்துருக்கீங்க. சரிங்களா? இதுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள், அதுபோக லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் ஸ்ரீனிவாசன், உறுப்பினர். பெங்களூர் கரூர்ல இருந்து வந்த வண்டிகளுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுமே மாமூல் இறக்கு கூலி, மாமூல்ங்கிறது இல்லை, இறக்கு கூலி கொடுக்காம நிறுத்தி அவங்களும் போராட்டத்துல எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே சிஹெச்ஏ தான் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு 30% பேர் இன்னும் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களும் எங்களோட கூடிய சீக்கிரம் எங்க கூட பயணிப்பாங்கன்னு நாங்க நம்பிக்கையில் இருக்கிறோம்.